நாட்டையே உலுக்கிய புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். வழக்கில் கைது செய்யப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாட்டையே உலுக்கிய புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைதான கருணாஸ் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என புதுச்சேரி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது சிறுமி திடீரென மாயமான நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். போலீசாரின் 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு அதே பகுதியில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கில் கருணாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட கருணாஸ் என்ற இளைஞர் தற்போது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என விசாரணை நீதிபதி அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், தற்போது இந்த தீர்ப்புல என்னென்ன விவரம் சொல்லப்பட்டிருக்கு? தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலா? விவரம். புதுச்சேரி நகர பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுமியை கடந்த 2024ஆம் ஆண்டு இளைஞர் ஒருவர், முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவர் இணைந்து பாலியல் வன்கொடுமை செய்து அருகே இருக்கக்கூடிய காவேரி வீசி சென்ற சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்லாத இந்திய நாடு முழுவதுமே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை புதுச்சேரி இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்திருந்த நிலையில் 2 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய வழக்கில் இன்று தீர்ப்பின் விவரம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டிருந்த வழக்கறிஞர் இதில் இருக்கக்கூடிய நீதிபதி சுமதி தொடர்பாக வழக்கினுடைய விவரங்களை முழு விவரத்தை பார்த்துக் கொண்ட நிலையில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்ல கருணாஸ் என்ற குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றவாளி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான தீர்ப்பின் விவரத்தினை மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் முதியவராக இருக்கக்கூடிய விவேகானந்தர் தற்கொலை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் தேதி இந்த வழக்கினுடைய முழு விவரம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு சார்பில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என ஒரு வழக்கறிஞர் வாதிட்டு வந்திருந்தார். ஆனால் இந்த வழக்கில் அவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அந்த சிறை தண்டனை விதிக்கப்படும் என வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காமராஜ், வழக்கில் வேறு யாரேனும் கைது செய்யப்பட்டிருந்தனரா? அவர்கள் எப்போது விடுவிக்கப்பட்டனர் அல்லது அவர்கள் தற்போது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனரா? இல்ல, இந்த வழக்கில் ஏற்கனவே 2 குற்றவாளிகள் தான் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். முக்கியமாக ஏவன் குற்றவாளியாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போதே தற்கொலை செய்து கொண்டார். 2வது குற்றவாளியாக கருதப்பட்ட கருணாஸ் சிறையில் இருந்து வருகிறார். அவர் அந்த 2வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய கருணாஸுக்கு தான் தண்டனை விவரம் அறிவிக்கப்படுவதாக இருந்தது. இன்று வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தீர்ப்பினை 5ஆம் தேதி வழங்குவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டப்பட்ட குற்றவாளி அந்த கருணாஸ் குற்றவாளி என அவர் நீதிபதி அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.